ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ஸோ எல்லாரும் ப்ரிலிம்ஸ்க்கு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல. ஸோ இப்போ இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி பேப்பர்னால எஸ்பெஷலி உங்களுக்கு இப்போ ப்ரிலிம்ஸா இருந்ததுன்னா சிசாட்ல இங்கிலீஷ் இருக்கு, காம்ப்ரஹென்ஷன் இங்கிலீஷ். ஸோ அதனால எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால இப்போ வந்து நெசசரிலி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றதுலாம் நீங்க வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா. இன்னைக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பயப்படுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவோம். ஸோ இங்கிலீஷை பார்த்து நீங்க பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்றது அப்படின்றது ஏதோ பூச்சாண்டிய பார்த்து பயப்படுற மாதிரி. ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோறு சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பூச்சாண்டி காமிச்சு புள்ள பூச்சிக்காரன் வரான் சாப்பிடு, அங்க இருந்து இவன் வரான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அம்மா பயமுறுத்துற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாருமே இங்கிலீஷை பார்த்து பயப்படுறது அப்படின்றது அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஒரு புள்ள பூச்சிக்காரனை பார்த்து நாம சின்ன வயசுல பயப்படலாம். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப அம்மா டே பூச்சாண்டி வரான் சாப்பிடுறா அப்படின்னா காமெடியா இருக்கும்ல, அந்த மாதிரிதான். இப்ப நீங்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கிற அந்த இங்கிலீஷ நீங்க டிகிரி முடிச்சுட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸ் எஸ்பெஷலி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்பியர் ஆகுறப்ப அந்த காம்படிட்டிவ் இங்கிலீஷ் அந்த ஜெனரல் இங்கிலீஷை பார்த்து பயப்படுறது அப்படின்றது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் காமெடி மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால இங்கிலீஷை பார்த்து பயப்படுறது அப்படின்ற அந்த 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 இஷ்யூ உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா அது ஒரு பேசிக் லாங்குவேஜ் லெவல்ல தான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு நார்மலா வந்து இப்ப உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பேப்பரே 2 லாங்குவேஜ்ல தான் இருக்கு. ஒன்னு ஹிந்தியில இருக்கு, இன்னொன்னு இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க பேசிக்கா உங்களோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் மெயின்ஸ் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதா புரியுதா அப்படின்றத இங்க இங்கிலீஷ் தெரியுதா அப்படின்றதுலாம் கிரைட்டீரியா இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து படிச்சா புரியுற அளவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அந்த கொஸ்டின் எல்லாருக்குமே. ஏன்னா அவங்க கொஸ்டின் செட் பண்றப்ப ஒன்னும் ஆக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்டுக்கோ இல்லைன்னா வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்டாண்டர்டுக்கோ கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுக்கிறதே இல்லை. யாரு படிச்சாலும் அந்த பேசிக் அந்த அந்த டெக்ஸ்ட அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசேஜ புரியுற அளவுக்கு தான் அவங்க செட் பண்றாங்க பேசேஜ்லாம். ஸோ அதனால யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்த உடனே எல்லாருக்குமே ஸ்கூல்ல இங்கிலீஷ் வாத்தியாரை பாக்குற மாதிரி இல்ல இங்கிலீஷ் டீச்சரை பாக்குற மாதிரி எக்ஸாமினேஷன்ல பாக்குற அந்த ஆட்டிடியூட தயவு செய்து ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களோட இந்த இங்கிலீஷ் ரொம்ப பிராக்டிக்கலா இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுப்போம். அதனால இன்னைக்கு தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றத விட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா லாங்குவேஜ்ன்றது வேற, இங்கிலீஷ் அப்படின்றது வேற. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா வந்து நான் வந்து எழுதுனா பேசினா தப்பு பண்ணுவேனா அப்படின்னு ஏதோ அந்த ப்ராக்டிக்கல் மோட்ல அவங்களோட எக்ஸிகியூஷன் மோட்ல வச்சிருக்கிறதுனால படிக்கிறப்ப அந்த காம்ப்ரஹென்ஷன் டெவலப் பண்றதுக்கு இங்கிலீஷை அவங்க டெவலப் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ முதல்ல நம்மளுக்கு ஏன்னா நிறைய தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, தமிழ் மீடியத்திலே படிக்கிற பசங்க. அவங்களுக்குலாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட பேட்ச்மேட் மணிவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தோ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 121 500 பேர்ல 121 பேர் இருந்தா கூட இதை கேட்கிற உங்க எல்லாருக்குமே நீங்க தமிழ் மீடியமா இருக்கலாம், இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம். பட் லாங்குவேஜை பார்த்து பயப்படக்கூடாது. லாங்குவேஜ் ஒன்றும் பெருசா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காலேஜ்ல ஒரு ஒரு அப்பா டக்கர் காலேஜ்ல படிச்சுட்டு அப்புறம் லாங்குவேஜை டெவலப் பண்ணி அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே அவரு தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்காரு +2 வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர் கரஸ்பாண்டன்ஸ்ல தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா.
பட் அவர் செக்ரட்டேரியட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காருன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா நான் சொல்ற பீரியட்ல 98 99ல 97ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஷ்ட் தமிழ் மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேரா கூகுள்ல போனீங்கன்னா அதுவும் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல ஒரு ஆர்டிகிள் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பெரிய கம்பசூசனம் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே லாங்குவேஜ் பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல கூட ஏதாவது ஒரு நீங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே போட்டீங்கன்னா உங்களோட போஸ்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்க்கு கீழே போட்டீங்கன்னா அது உடனே இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா சி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வருது. டிரான்ஸ்லேஷன் ஏறக்குறைய மீனிங்கை கன்வே பண்ற மாதிரி தான் இருக்கு. அது நீங்க லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணும், அது ஆக்சுவலா வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணும். பட் இருந்தாலும் நீங்க அதோட அர்த்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க அது சொல்ல வர அந்த பேசேஜோட அந்த 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 பத்தியோட விஷயம் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி இப்ப நான் கூட இப்ப ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு பாட்டு பாடி போட்டேன், அம்மா என்று அழைக்காத உயிரில்லை அப்படின்னு. அதுல பசும் தங்கம் பசும் தங்கம் புது வைரம் மாணிக்கம் அப்படின்னு பாட்டு நான் அதை தமிழ்ல கட் பண்ணி அந்த பசும் தங்கம் அப்படின்றத அது கூகுள் டிரான்ஸ்லேட் பசும் தங்கம் புது வெள்ளி, தட் மீன்ஸ் நியூ சில்வர், மாணிக்கம் மணி வைரம் அது அப்படின்றத ஜெம்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்லாம் இருந்தது. அப்படின்னு போட்டு கேன் இட் ஈக்குவல் டு த மதர் அப்படின்னு. ஸோ அதனால இப்போ கிரீன் கோல்டு அப்படின்றதுனால உடனே நீங்க உடனே மீனிங்ல டிக்ஷனரியில கிரீன் கோல்டுன்னு ஒண்ணு இருக்குமா அப்படின்னு நீங்க எடுத்துக்கூடாது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் டேர்ம் அது ஆக்சுவலா. ஸோ அதனால பசும் தங்கம் அப்படின்னா உடனே டிக்ஷனரியில போய் கிரீன் கோல்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு, அதே மாதிரி நியூ சில்வர் அது புது வெள்ளி மாணிக்க மணி வைரம் அப்படின்றப்ப புது வெள்ளி அப்படின்னு வரப்ப உடனே அது நியூ சில்வர் ஓல்டு சில்வர்லாம் என்ன, அதுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்கா அப்படின்னு உடனே போய் பாக்குறது கிடையாது. ஆக்சுவலா அது என்ன வெள்ளியா இருந்தாலும் தங்கமா இருந்தாலும் வைரமா இருந்தாலும் அம்மாவுக்கு அது ஈக்குவல் ஆகுமா அப்படின்ற அந்த வார்த்தையை தான் தமிழ்ல போட்டேன். ஆக்சுவலா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, நந்தகுமார் ஐஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு அதுல இருக்கும். அதுல கீழே போயிட்டு சி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு. அதனால யாராவது ஒருத்தர் எனக்கு இப்பெல்லாம் ஹிந்தியில அமிச்சா கூட, ஹிந்தியில இல்லைன்னா ஏதாவது ஒரு வேற லாங்குவேஜ்ல ஸ்பானிஷ்ல அமிச்சாலோ இல்லைன்னா பிரெஞ்சுல அமிச்சாலோ யார் இப்ப அமிச்சாலும் உடனே என்ன பண்ணலாம்னா நீங்க அந்த சி டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கு. அதனால நீங்க படிக்கிற ஆர்டிகல்லாம் அது இங்கிலீஷ்ல எல்லாம் இப்ப என்ன உங்களுக்கு எஸ்பெஷலி பேசிக் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்ல அவைலபிளா இல்லாம இருக்கும். ஸோ அதனால நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணலாம்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றதால ஒழிய நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வேற, லாங்குவேஜ் வேற. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, லாங்குவேஜும் அண்டர்ஸ்டாண்டிங்கும். நீங்க எந்த லாங்குவேஜ்ல ஒன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இப்ப நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்கேல்ல இருக்கிறதுனால நான் கூட சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் டிவி பார்ப்பேன். ரஷ்யன் டிவில அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜ்ல பாக்குறப்ப கீழெல்லாம் சப்டைட்டில் எல்லாம் போடுறாங்க. இப்ப நீங்க இங்கிலீஷ் மூவி போனீங்கன்னா இங்கிலீஷ் மூவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்டைட்டில் போடுறாங்களே, அந்த மாதிரி சப்டைட்டில் போடுற மாதிரி உங்களுக்கு எல்லா எல்லா லாங்குவேஜ்லயும் இப்ப சப்டைட்டில் வர்ற மாதிரி உங்களுக்கு எல்லா ஆர்டிகளுக்குமே வந்து உங்களுக்கு இப்ப டிரான்ஸ்லேஷன், கூகுள் டிரான்ஸ்லேஷன், விக்கிபீடியால அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஒன்னும் பெருசா அழட்டிக்க வேண்டாம். விக்கிபீடியால அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்கு. எல்லா ஆர்டிகளுக்குமே விக்கிபீடியால போய் பாத்தீங்கன்னா நீங்க, ஏன்னா இப்ப பேசிக் மெட்டீரியல் எல்லாமே விக்கிபீடியால அவைலபிளா இருக்கு. பேசிக் நாலேஜ் எல்லாமே நீங்க முன்ன மாதிரி எல்லாம் போய் எங்கேயாவது எக்ஸ்டென்சிவா தேடணும். எல்லா டாபிக்குமே விக்கிபீடியால இருக்கிறதுனால நீங்க விக்கிபீடியால போயிட்டு அது இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த ஆர்டிக்கலை அப்படியே தமிழ் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அழகா ரொம்ப அழகா என்ன பாத்தீங்கன்னா அது ஏறக்குறைய அந்த அந்த இங்கிலீஷ்ல இருக்க அந்த ஆர்டிக்கலை ரொம்ப அழகா என்ன பண்ணிருக்குன்னா அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறப்ப டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு பேப்பர் இருந்தது. ஆக்சுவலா நாங்க வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம். அப்படி டிரான்ஸ்லேட் பண்றப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம், அதாவது வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கிறது. அப்புறம் என்ன பார்த்தோம்னா கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன், அந்த மொத்தமா அந்த 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 ஆர்டிக்கல்
என்ன கன்வே பண்ணுதோ அந்த கன்வே பண்ற அந்த மொத்த பேசேஜும் நாங்க தமிழ்ல அப்படியே எழுதுவோம், இல்லைன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறது அப்படியே தமிழ்ல இருக்கிறது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். சோ அதனால தட் இஸ் கால்ட் கண்டென்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு. சோ நீங்க இங்க வார்த்தையை புரிஞ்சுக்க வேண்டாம். சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப டஃபா ஃபீல் பண்ற இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அட்ஜெக்டிவா இருக்கும், இல்ல அட்வர்பா இருக்கும். அது வந்து வெர்பா இருக்காது, இல்ல நவுனா இருக்காது. சோ அதனால வெர்ப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா? சோ ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். பயப்படாம இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்க எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மணிவண்ணன் சொன்னால, என்னோட ஃப்ரெண்ட், என்னோட பேட்ச் ஆக்சுவலா அவரு இப்ப அசாம்ல இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இத்தனைக்கும் ஆல் இந்தியால 20 ரேங்க் உள்ள வாங்கினவர். தமிழ் மீடியத்துல எழுதி, அதுவும் குரூப் 4ல செக்ரட்டேரியட்ல வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் அந்த தமிழ் மீடியத்துல இருக்க அந்த இங்கிலீஷ்ல இருந்த மெட்டீரியல் எல்லாமே அவரே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுக்கான அந்த தமிழ் வார்த்தைகளை மாத்தி, ஏன்னா அது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ரொம்ப இந்த அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், ஆர்டிகல், அப்புறம் அட்வர்ப் எல்லாம் தேவை இருக்காது. ஏன்னா அதெல்லாம் கீவேர்டா இருக்காது ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சோ மூல வார்த்தைகள் சொல்லுவோம். மூல வார்த்தைகள் அப்படின்றது கீவேர்ட்ஸ் நம்ம சொல்றது, சரிங்களா? ரூட் வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி மூல வார்த்தைகள், அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான பேசிக் பர்சனாலிட்டி நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கு. சோ அதனால நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை பார்த்து யாரும் முன்ன மாதிரி பயப்படணும். ஏன்னா 90ஸ்ல இருந்த லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி அப்படின்றது வேற, 2000ல இருந்த லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி அப்படின்றது வேற, 2010ல கூட இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாம் இல்ல. ஏன்னா இப்ப நம்ம 2020ல இருக்கிறோம், 2020ல இருக்கிறோம். சோ அதனால 2020ல நிறைய உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டேஷன் ஆப்ஸும் இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, கூகுள் டிரான்ஸ்லேஷன், விக்கிபீடியா எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆர்டிக்கல்லாம் அதுவே கொடுக்கறதுனால யாருமே இனி லாங்குவேஜை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நாலேஜ் அக்வயர் பண்ற பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதனால நீங்க நாலேஜ் அக்வயர் பண்றப்ப நீங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நாலேஜ் அக்வயர் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தேவை அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றப்பதான் உங்களுக்கு லாங்குவேஜ் தேவையா ஒழிய, அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்க டெவலப் பண்றதுக்கு, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் படிக்கிறப்ப தேவைப்படுது. அதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு, இப்ப படிக்கிற அந்த ஃபெசிலிட்டேஷன் டூல் எல்லாமே கூகுள்லயும், கூகுள் டிரான்ஸ்லேட்லயும் அவைலபிளா இருக்கு, விக்கிபீடியால அவைலபிளா இருக்கிறதுனால இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒன்னும் கஷ்டம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்கிறப்ப தமிழ்ல மெட்டீரியல் இருக்கா, தமிழ்ல மெட்டீரியல் இருக்கா, தமிழ்ல மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு. ஏன் தமிழ்ல மெட்டீரியல் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறப்ப அவங்க ஒன்னும் பேசிக்கா தான் புரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க. ஒன்னும் லாங்குவேஜ் ஒன்னும் அவங்க காம்ப்ளெக்ஸா நீங்க புரிஞ்சு வச்சுட்டு நீங்க காம்ப்ளெக்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்லாம் நினைக்கவே இல்லை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல உங்களோட இங்கிலீஷ் எப்படி இருக்குமோ அந்த, ஏன்னா இப்ப நீங்க டிகிரி வந்துட்டீங்க. சோ டிகிரி வந்ததுனால 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒன்னும் பெருசா உங்களுக்கு அப்படி ஒன்னும் டஃபா இருக்க போறது இல்லை. சோ அதனால நீங்க லாங்குவேஜை பார்த்துட்டு பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது. ஏன்னா நீங்க பேசிக் நாலேஜ தமிழ்ல அக்வயர் பண்ணா கூட இன்னைக்கு உங்களோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா அப்டேஷன் அப்படின்னு வரப்ப நீங்க பத்தியா அப்டேட் பண்ண வேண்டாம். முக்கியமான அப்டேஷன், ஏன்னா இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியால ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஏஷியன் கிரைசிஸ் எல்லாமே, இந்த எஸ்பெஷலி இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப டிஸ்கிரிப்டிவா இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா. பட் அப்படி டிஸ்கிரிப்டிவா இருந்தா கூட உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ் விஷயங்கள் எல்லாமே நீங்க ஒன் லைன்ல அப்டேட் பண்ணிக்கலாம். சோ அதனால ஒன் லைன்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரப்ப அதுக்கு ஒன்றும் பெருசா லாங்குவேஜ் தேவைப்படாது. சோ அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜை பார்த்து நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்பவே நான் டீ சாப்பிட்டுக்கிறேன் நான் ஆக்சுவலா. நாலேஜ் அப்படின்னு வரப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எந்த லாங்குவேஜ்ல நாலேஜ் அக்வயர் பண்றீங்க அப்படின்றத விட நீங்க பேசிக்கா அதை புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்றதா முக்கியமே ஒழிய, எக்ஸ்பிரஸ் பண்றப்பதான் உங்களுக்கு நாலேஜ் தேவை. பேசிக் எக்ஸ்பிரஷன்லயும் நீங்க நிறைய பேர், நான் சொல்றேன் ஏன்னா இது முக்கியமான விஷயம் இது ஆக்சுவலா. என்னோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துல இருந்து வந்த இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்த பசங்க இருக்கிறாங்க ஆக்சுவலா. அவங்க பேசிக்கலி திருவண்ணாமலையில இருந்து வந்த பசங்க, திருத்தணில இருந்து, அரக்கோணத்துல இருந்து, கள்ளக்குறிச்சியில இருந்து வந்த பசங்க.
அவங்க எல்லாம் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வேற வழி இல்லாம தான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்தாங்க என்னோட கிளாஸ்ல ஆக்சுவலா. சரிங்களா? ஆனா அவங்க லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சுட்டு, ஏன்னா அவனுக்கு வந்து எகத்தாளம் ஜாஸ்தி இருக்கும். நான் தான் வந்து இங்கிலீஷ்ல பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி இருப்பான் ஆக்சுவலா. அவன் வந்து ஒன்னும் பெரிய ஸ்கூல் இருக்காது, இருந்தாலும் ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வேற எங்கேயுமே சீட்டு கிடைக்கல அப்படின்றதுக்காக என்னோட கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து சேர்ந்திருப்பானுங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஆனா அவன் எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஒரு கான்வென்ட்ல படிச்சுட்டு இங்கிலீஷ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும், அதே டைம்ல தமிழ் மீடியத்துல கிராமத்துல இருந்து படிச்சுட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண அந்த பையனோட லாங்குவேஜ் கிராமட்டிக்கலா பார்த்தாலும் சரி, அது ரொம்ப ஸ்டைலா பார்த்தாலும் சரி, ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் தமிழ் மீடியத்துல இருந்து வந்த கிராமத்துல இருந்து வந்த பசங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா தான் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா நான் வந்து எல்கேஜி யூகேஜில இருந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும் சிவில் சர்வீஸ் அப்பியர் ஆகுற வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச அவனுடைய அவனோட அந்த ஒரு அசால்ட்டான ஒரு இங்கிலீஷையும் ரொம்ப மெட்டிகுலஸா நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டாதான் அப்படின்ற அந்த ஆர்வத்தோட கத்துக்கிட்ட, ரொம்ப முயற்சி பண்ணி கத்துக்கிட்டா அந்த பசங்களோட இங்கிலீஷும் லாங்குவேஜும் பார்த்தா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சின்சியரா நான் கூட அதனால சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில ஒர்க் பண்ணப்ப நான் வந்து ஹிந்திக்கு வருவோம் ஆக்சுவலா. ஏன்னா ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேப்பர் ரெண்டு ரெண்டு லாங்குவேஜ்ல தான் இருக்கு. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அது இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு. ஸோ அதனால என்னன்னா நார்த் இந்தியன் பசங்களுக்கு கூடுமான வரையில் அது ஹிந்தியில இருக்கிறதுனால அவங்க பேசிக்கா கொஸ்டினை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அந்த லாங்குவேஜ் ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல. அதனால நீங்க அந்த லாங்குவேஜை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இங்க ஒர்க்குன்னு வரப்ப பாத்தீங்கன்னா ஹிந்திய ரொம்ப சுத்தமா, அதாவது சுத்தி இங்க ஹிந்தின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. ரொம்ப கலோக்கியலா ஹிந்தி பேசுறதும் எழுதுறதும் கிராமட்டிக்கலா இல்லாம எழுதுறது பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்லாம் ரொம்ப கலோக்கியல் ஹிந்தி தான் பேசுவாங்க. கலோக்கியல் ஹிந்தி நோட்ஸ் தான் எழுதுவாங்க ஆக்சுவலா. ஆனா அதே சவுத் இந்தியன்ஸ் யாரா இருந்தாலும், அது ஆந்திரால இருந்து இருந்தாலும் சரி, கன்னடால இருந்து இருந்தாலும் சரி, கேரளால இருந்து இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஹிந்திய வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிண்டல் பண்றோம், கேலி பண்றோம். ஆனா ஹிந்திய ரொம்ப கரெக்டா அதை வந்து கிராமட்டிக்கலா எழுதுறது யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்து போன அத்தனை ஆஃபீஸர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திய வந்து ரொம்ப அழகா எழுதுவாங்க. ரொம்ப அது வந்து கிராமட்டிக்கலா சுத்தி ஹிந்தின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ரொம்ப சுத்தி ஹிந்தியில எழுதுவாங்க. அதனால நார்த் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க எல்லாம் இவ்வளவு ஹிந்தியா பெர்ஃபெக்டா வந்து இவ்வளவு ஹிந்திய வந்து இவ்வளவு பெர்ஃபெக்டா எழுதுறாங்களே அப்படின்னு. சோ அதனால நீங்க லாங்குவேஜ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ நீங்க டிஃபிகல்ட்டா யோசிச்சீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு டஃபா தான் இருக்கும். ஸோ லாங்குவேஜ நீங்க அந்த மாதிரி யோசிக்காம அது உங்களோட பேசிக் நாலேஜ டெவலப் பண்ணிக்கிறதுக்காக, அது என்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் உங்களோட உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட மதர் டங்ல தான் இருக்க போகுது. ஏன்னா அது என்னதான் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சா கூட நாம புரிஞ்சுக்கிற நம்மளோட நம்மளோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அதை ஆக்சுவலா. சோ கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லாருக்குமே அவங்களுடைய மதர் டங்ல தான். ஏன்னா நம்ம அந்த நாலேஜ எக்ஸ்டெண்ட் பண்ணி அசோசியேட் பண்றப்ப நம்மளோட மதர் டங்ல தான். ஏன்னா நம்மளோட சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மதர் டங்ல தான் இருக்கிறதுனால நாம பாக்குற விஷயம் பேசுற விஷயம் எல்லாத்தையும் மதர் டங்ல தான் நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். சோ அதனால நாம பேருந்துன்னு சொன்னா கூட பஸ் தான் இமீடியட்டா நமக்கு போகுது. ஏன்னா பஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜா தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அது பஸ்ன்றத நாம ஒண்ணும் இங்கிலீஷ்னு எடுத்துக்கிறது இல்ல. என்னப்பா பஸ்ல போனியா, பஸ்ல வந்தியா, எந்த பஸ்லப்பா, அந்த பஸ் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறப்ப நாம யூஸ் பண்ற எல்லா வார்த்தைகளும் தமிழ்ல இருந்தா கூட பஸ்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி தான் நம்மளோட பேசிக் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங். சோ அதனால நீங்க இங்கிலீஷை பார்த்து யாரும் ஒன்னும் பெருசா பயந்து இங்கிலீஷ் எனக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்றத மைண்ட்ல செட் பண்ணிக்க வேண்டாம். நீங்க அது ஒரு பேசிக் மீடியமா இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நான் லாங்குவேஜா பார்க்காதீங்கன்னு சொல்றேன் நான். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றது, நீங்க ப்ரிலிம்ஸை கிளியர் பண்றதுக்கு பேசிக்கா உங்களுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுவும் பேசிக் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு தேவைப்படுறது. சோ அதனால நீங்க லாங்குவேஜ நீங்க நெசசரிலி அந்த பேசிக் பேசேஜ இங்கிலீஷ்ல படிச்சு புரிஞ்சுக்கிற அந்த தன்மையை டெவலப் பண்ணிக்கங்க.
நீங்க தமிழ் தமிழ் மெட்டீரியல் கூட படிக்கலாம், இல்லைன்னு சொல்லல. தமிழ் மெட்டீரியல் படிச்சா கூட நீங்க அது இங்கிலீஷ் மெட்டீரியல் படிச்சா கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விஷயத்த திரும்ப படிக்கிறப்ப, ஏன்னா இது வந்து இன்புட் லாங்குவேஜ், நீங்க தமிழ்ல படிக்கிறீங்களா இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா அப்படின்றதுல திரும்ப நீங்க உள்ள ப்ராசஸ் பண்றதும் உங்களோட மதர் டங்ல, இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்டா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரப்ப நம்மளுக்கு ஆப்ஷனே இல்ல. எழுதுறப்ப ஓகே, ஆனா பிரிலிம்ஸோட அந்த அப்ஜெக்டிவ் டைப்ல நீங்க கொஸ்டினும் சரி ஆன்சரும் சரி அது நம்மளுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால அந்த பேசிக் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சா கூட அதை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கதான் சொன்னேன் நான். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எழுதுறப்பெல்லாம் டில் 2009 வரைக்கும் யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வச்சிருந்தாங்க. ஆப்ஷனல் சப்ஜெக்ட ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் சிசாட் பேப்பர் இருக்கிற மாதிரி நாங்க எழுதுறப்ப நாங்க 2005ல கிளியர் பண்ணோம். அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிளியர் பண்றப்ப பிரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கும், அதுவும் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்பயாவது பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. நீங்க அந்த 100 கொஸ்டின்ஸ 60 நிமிஷம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு 1 நிமிஷத்துக்கு மேல இருக்கு நீங்க அதை படிச்சு புரிஞ்சு யோசிச்சு எழுதுறதுக்கு. சோ அதனால சஃபிஷியன்டான டைம் இருக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான, பேசிக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. சோ அதனால நாங்க எழுதுறப்ப 150 கேள்வி 150 கேள்வி 120 நிமிஷம். தட் மீன்ஸ் 150 minutes 120 150 questions and 120 minutes. சோ எங்களுக்கு லெஸ் தேன் மினிட் இருந்தது. 40 செகண்ட்ஸ்ல அந்த ஜிஎஸ் கொஸ்டினை படிச்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த அந்த புரிஞ்சதை திரும்ப அந்த அந்த ஆப்ஷன்ல எக்ஸசைஸ் பண்றப்ப நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது. இப்ப அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வேற இருந்தது. ஆப்ஷனல் சப்ஜெக்ட நீங்க திரும்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும், புரியணும். சோ எல்லாருமே ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேரு மெயின்ஸ்ல அவங்க தமிழ்ல எழுத போறாங்க. இருந்தாலும் மணிவண்ணன் சொன்னா இல்லையா, அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் எடுத்தா கூட இன்னொரு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜியோகிராஃபி எடுத்தாரு. சோ ஜியோகிராஃபி அவர் தமிழ்ல தான் எழுத போறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கேள்விய பிரிலிம்ஸ் ஆப்ஷனுக்கு அவர் கிளியர் பண்றதுக்காக அந்த பேசிக் கொஸ்டின் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டியே கிடையாது. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. வார்த்தைக்கு வார்த்தை பின்னாடி ஓடவே இல்லை. ஒரு பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அந்த பேசேஜ் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கன்வே பண்ணுதோ அந்த கன்வே பண்ற அந்த பேசேஜ்க்கு என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்றத அந்த ஆப்ஷனை ஒரு முழு அதோட அர்த்தத்தை தான் பார்த்தாரு ஒழிய எனக்கு குறிப்பா ஒரு வார்த்தை புரியல அப்படின்றத பார்க்கவே இல்லை. சோ அதனால லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இப்ப கூட உங்களுக்கு உங்களோட ஜிஎஸ் பேப்பரை பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பிராக்டிஸ் உங்களுக்கு டெய்லி தேவை. அப்படின்னா நீங்க இங்கிலீஷ நீங்க நீங்க இதை வந்து ஒன்னும் தனியாலாம் பண்ண வேண்டாம். நீங்க நீங்க என்ன பேப்பர் படிக்கிறீங்களோ, அது ஹிந்து படிக்கிறீங்களோ இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறீங்களோ, ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறீங்க இல்லையா, நாம நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுல கரண்ட் அஃபேர்ஸ் டைம்ல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் டைம் வேஸ்ட் பண்றோம். அத கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க. நீங்க அத ஒரு லாங்குவேஜ் ஏன்னா அது இங்கிலீஷ்னு மறந்துருவோம். ஒரு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு ஒரு 1 மந்த்ல உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி டெவலப் ஆயிடும். நீங்க இங்கிலீஷ் டெவலப் ஆகுதா இல்லையா அப்படின்றத அப்புறம் விட்டுருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். அந்த மாதிரினா மணிவண்ணனுக்கு இருந்தது. நான் சொன்ன மாதிரி என்னோட கிளாஸ்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குமரேசன் ஒருத்தர் இருந்தான், அதுக்கப்புறம் செந்தில் அப்படி, அதுக்கப்புறம் வந்து பேர் வர மாட்டேங்குது திடீர்னு, சூரிய நாராயணன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் திருவண்ணாமலையில இருந்து இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்தவங்க தான் ஆக்சுவலா. ஆனா லாங்குவேஜ் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுனால எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வார்த்தை அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும். மேபி நான் அட்ஜெக்டிவ் போட்டிருக்க மாட்டேன், குட்னு எழுதியிருப்பேன். குட்ன்ற வார்த்தை மீனிங் கன்வே பண்ணுது. வெரி குட் அப்படின்னா அது வெரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டூ குட் அப்படின்னாலும் அதுவும் டூ அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ் தான். சோ அந்த மாதிரி எக்ஸலண்ட் அப்படின்றது இன்னும் மிகைப்படுத்தி சொல்றது. சோ பேசிக்கா நாம என்ன பண்றோம், அந்த குட் அப்படின்ற அந்த ரூட் வேர்டு தான் முக்கியம். அந்த மாதிரி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க ரொம்ப அதை பார்த்து பயப்படுற அந்த அவசியமே இல்லை ஆக்சுவலா. சோ அதனால
இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப எசென்ஷியலா இருக்கு. இப்ப let us come to CSAT பேப்பர்ல. ஏன்னா CSAT வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரப்ப CSATல 80 கொஸ்டின்ஸ்ல ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10ல இருந்து 12 கேள்வி கிட்ட வந்துருக்கு. அதே மாதிரி காம்ப்ரஹென்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எல்லாமே அது இங்கிலீஷ்ல இருந்தா கூட மென்டல் எபிலிட்டி எல்லாம் விட்டுருங்க கணக்கு. ஏன்னா கணக்கு கூட சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் நாட் பியூர் மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் கொஸ்டின். சோ நீங்க அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேசிக் இங்கிலீஷ் தேவைப்படுது. நிறைய பேர் அதனால வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்னு வரப்ப வெறும் அது மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜ் கிடையாது, அது வந்து நம்பர்ஸ் கிடையாது. ஆக்சுவலா உங்களுக்கு கொடுக்குற கணக்கு எல்லாமே வந்து நம்பர்ஸ் கிடையாது, அது ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சிலாஜிசிசம், லாஜிக்கல் கன்க்ளூஷன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறப்ப ஒன்னும் உங்களுக்கு ஒன்றும் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் கொடுக்கல. அதுவும் ஒரு லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு பெரிய லென்த் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் நோக்கி ஒரு 10 மீட்டர் நடக்கிறாரு, அதே டைம்ல அங்க இருந்து 10 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப வெஸ்ட் நோக்கி ஒரு 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 5 மீட்டர் போறாரு, திரும்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டர்ன் பண்றாரு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பேசேஜ்ல அவங்க இந்த மாதிரி சிலாஜிசம் அவங்க டிஸ்கிரைப் பண்றப்ப அந்த இங்கிலீஷ் பேசிக் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தேவைப்படுறதுதான். ஸோ அதனால நீங்க ஈவன் உங்களோட அந்த லாஜிக்கல் எபிலிட்டியை டெவலப் பண்றதுக்கு கூட எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான அந்த பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் தான் அவங்க அதை வச்சிருக்காங்களே. ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த கேம்பிரிட்ஜ் ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஸ்கூல்ல நான் சொன்னேன் இல்லையா பூச்சாண்டியை பார்த்து பயப்படுற மாதிரியான இங்கிலீஷ் கிடையவே கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இங்கிலீஷோட அந்த ஃபியரை ஓவர் கம் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயரோட அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்க திரும்ப நான் தான் அடிக்கடி சொல்றது. நீங்க லெங்தி பேசேஜ் காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ் பார்த்த உடனே நம்ம ஆளுங்களாம் உடனே மிரள ஆரம்பிச்சிருவாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரஹென்ஷன் அப்படின்றது அவங்க நீங்க இங்கிலீஷ்ல காம்ப்ரஹென்ஷன் பண்ணது, நீங்க வந்து அவங்க எந்த லாங்குவேஜ்ல அவங்க கொடுத்துருக்குது இங்கிலீஷ் பேசேஜா இருந்தா கூட அந்த பேசிக் பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மீனிங் கன்வே பண்ணுது அப்படின்றதான் பாக்குறாங்களே ஒழிய அவங்க ஒன்னும் உங்களுக்கு அதுல இருக்க டெர்மினாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா. ஏன்னா சம்டைம்ஸ் கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. சோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெவலப் பண்ணிக்கிறதே இல்ல. சோ நீங்க சென்டர் பேஜ்ல ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டிகல்ல விமென் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறாங்க அப்படின்னா சரி சார், சப்போஸ் சென்டர் பேஜ்ல ஹிந்துல ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிகல் அபவுட் உமன் எம்பவர்மெண்ட், அந்த உமன் எம்பவர்மெண்ட் படிக்கிறப்பவே நம்மளுக்கு அதோட அந்த கான்டெக்ட் புரியும். உமன் எம்பவர்மெண்ட் எதுக்கு படிப்பாங்க, எதுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க, விமென் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்ல, அந்த அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்லாதனால அவங்கள அட்மினிஸ்ட்ரேஷன்லும் பொலிட்டிக்கலாவும் எக்கனாமிக்காவும் அவங்கள நம்மளுக்கு அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஏன்னா மினிமல் அடிக்குவேட் பார்ட்டிசிபேஷன் இல்ல, அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நாம அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், மினிமல் ரிசர்வேஷன் கொடுக்கணும், 33% ரிசர்வேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எம்பவர்மெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல் டாமினேஷன் இருக்கு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் டாமினேட் சொசைட்டினால உமனோட ரெப்ரசன்டேஷன் அடிக்குவேட்டா இல்ல. அப்படி உமனோட ரெப்ரசன்டேஷன் அடிக்குவேட்டா இருக்கணும் அப்படின்னா நாம அவங்களை எம்பவர் பண்ணணும். அவங்க எம்பவர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேஷன் வேணும் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு பேசேஜ்ல ஒரு பார்ட் அது ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணி அந்த இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் வரப்ப அது அடிக்குவேட்டா இல்ல, உமன் எம்பவர்மெண்ட் வேணும் அப்படின்னு அந்த என்ன இப்படிதான் எழுதிருக்க முடியும். ஒண்ணு அத அந்த ஆர்டிகிள் படிக்கிறப்பவே தெரியும் அவர் எழுதுறவரு அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறாரு, உமன் எம்பவர்மெண்ட் ஏன் வேணும் அப்படின்னு எழுதுறாரா, இல்ல உமன் எம்பவர்மெண்ட் கட்டாயமா வேணும்னு எழுதுறாரா, இல்ல உமன் எம்பவர்மெண்ட் போதுமான அளவுக்கு இல்ல இன்னும் அதிகமா வேணும்னு எழுதுறாரா அப்படின்ற அந்த உணர்வை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தர் எழுதுவாரு, இது வந்து என்ன எழுதுவாரு, சப்போஸ் உமன் எம்பவர்மெண்ட் டாபிக்ல நிறைய ஓரியன்டேஷன் இருக்கலாம், இந்த கான்டெக்சுவல் ஓரியன்டேஷன் இருக்கலாம். லைக் சம் சேஸ் that there is no அந்த ஆர்டிகல்ல there is no adequate representation so we need empowerment அப்படின்னு போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, அதனால நம்மளுக்கு அவங்க உமனுக்கு எம்பவர்மெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆர்டிகல் எழுதுறப்ப உமன் எம்பவர்மெண்ட் பத்தி மேல் டாமினேட் சொசைட்டியா இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா மேல் வந்து ஃபீமேல்ஸை சப்ரஸ் பண்றாங்க. சோ அதனால ஃபீமேல்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள வந்து எப்ப பவர் கொடுத்தாலும் when we provide adequate power to them
they will get empowered and they will have adequate representation in the male dominant society ல அப்படின்ற இன்னொரு ஓரியன்டேஷன் இருக்கலாம். சோ நீங்க ஆர்டிகிள் படிக்கிறப்பவே எங்கேயாவது இந்த மேல் டாமினேட்டட் அப்படின்ற அந்த ஓரியன்டேஷன் இருந்ததுன்னா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்ல அப்படின்னாலும் அந்த ஆர்டிகிள் படிக்கிறப்பவே என்ன ஓரியன்டேஷன்ல இருக்கிறாங்களோ, இப்ப மேல் டாமினேட்டட் அப்படின்னு வரப்ப மேல் டாமினேஷன் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ஓரியன்டேஷன்ல ஒரு மேல் சொசைட்டியை நம்ம அது கிரிட்டிக்கலா தான் இருக்கு, அதனால தேவை அப்படிங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா, எக்கனாமிக்கலா, சோசியலா விமென் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிக்குவேட்டா ரெப்ரசென்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஹிபிஷன்ஸ் இருக்கு. லோ அவங்களோட பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, சைக்கலாஜிக்கலாவும் சரி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. சோ அவங்களோட கெப்பாசிட்டியை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா சோ அவங்களோட ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணி, ப்ராப்ளம் ஓரியன்டேஷன், சோ அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் டிஸ்கிரைப் பண்ணி தான் கடைசியில உமன் எம்பவர்மெண்ட் வேணும் அப்படின்றத அந்த ஆர்டிகல் ஓரியன்டேஷனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கான வார்த்தைகள் வந்துடும். இப்ப மேல் டாமினேஷன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை போதும் அந்த மொத்த ஆர்டிகளோட அந்த ஓரியன்டேஷன் கான்டெக்ஸ்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்பனா மேல் ரிலேட்டட் எல்லா கொஸ்டின்ஸும் என்ன இருக்கும், உங்களுக்கு மேல் டாமினேட்டடா இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்லயும் அந்த மேல் டாமினேஷனோட ஒரே நிமிஷம் அப்படியே லைன் இருங்க. சோ அந்த மேல் டாமினன்ட் சொசைட்டிய நீங்க அந்த மேல் டாமினன்ட் ஓரியன்டேஷன் நீங்க தமிழ்ல படிச்சாலும் இங்கிலீஷ்ல படிச்சாலும் அந்த மேல் டாமினன்ட் அப்படின்ற அந்த ஓரியன்டேஷன் ஆர்டிகல் படிக்கிறப்பவே உங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியும். அதனால நீங்க வந்து அதுக்கு கார்ரிலேட்டா இருக்கிற அந்த வார்த்தைகள் அங்க பயன்படுத்திருப்பாங்க. மேல் டாமினண்டா இருக்கிற அந்த வார்த்தைகள் தான், மேல் டாமினேஷனுக்கான அந்த வார்த்தைகள் தான் அந்த கான்டெக்சுவல் அந்த 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 டெர்மினாலஜி அங்க இருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க கான்டெக்சுவல் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரி எடுத்து உட்காந்துப்போம். இது ரொம்ப முக்கியமான இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை ஓட ஆரம்பிக்கிறது. வார்த்தைக்கு பின்னாடி ஓடாதீங்க, வரிகளுக்கு பின்னாடி ஓடாதீங்க, அந்த பேசேஜோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பின்னாடி நீங்க அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா சரியா. சோ அந்த மாதிரி பேசிக்கா இப்ப நம்ம ஒரு ஆளை பாக்குறோம்னா ஆளை பார்த்து கொஞ்ச நேரம் பழகணும் அப்படின்னா அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியும்ல, அவர் கூட கூட இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பேசேஜ நீங்க படிக்கிறப்பவே அந்த பேசிக் அந்த மீனிங் கன்வே ஆகுது இல்லையா, அந்த மீனிங் அல்டிமேட்டா என்ன மீனிங் கன்வே ஆகுதோ அதை நீங்க உங்களோட லாங்குவேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கான அந்த கேள்வியை பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ரஹென்ஷன் பேசேஜை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ அதனால நீங்க ஓவரால் பேசேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம், ஓவரால் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அதனால ஒரு வார்த்தை புரியல அப்படின்னு அங்கேயே ஸ்டக் ஆயிடாதுங்க, கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி. ஏன்னா நிறைய பேரு இங்கிலீஷ்ல மாட்டிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில அவங்க அந்த ஒரு வார்த்தை புரியல அப்படின்றதுனால அந்த ஒரு வார்த்தையில அவங்க அப்படியே ஸ்டக் ஆயிடுவாங்க. அந்த வார்த்தையில அதுக்கு டிக்ஷனரியில இருந்து அந்த டிக்ஷனரி எடுத்து அந்த மீனிங் படிச்சாதான் அடுத்த வார்த்தை புரியும் அப்படின்றதுல சரியா. எல்லா வார்த்தைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட் வேர்டுன்னு சொல்லலாம், மூல வார்த்தைக்கு எல்லா இங்கிலீஷ் லாங்குவேஜோட அந்த ரூட் வேர்டுக்குமே அதுக்கான அந்த அட்ஜெக்டிவும் அந்த அட்வர்பை தான் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா மாத்தும். சோ அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் பாதர் பண்ணிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஆளை கூட பழகுறப்ப அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத பழகி பார்த்ததுக்கு அப்புறமா அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன, உங்களுக்கு அவர் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன, ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன, ஷார்ட்ஸ் போட்டிருந்தா என்ன, பேண்ட் போட்டிருந்தா என்ன, தலைவாறு இருந்தா என்ன, நல்லவரா இருந்தா கூட இருப்பீங்களா. அந்த மாதிரி உங்களோட பேசேஜ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வார்த்தைகள்லாம் முக்கியமே கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு உங்களோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க டெஸ்ட் பண்ற மாதிரியான பேசேஜா இருக்காது. சோ அதனால நிறைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிசாட்ல நான் அடிக்கடி சொல்றது, சிசாட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் காம்ப்ரஹென்ஷன்ல நிறைய டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னில இருந்து நீங்க அந்த சிசாட்க்கு பிராக்டிஸ் பண்றது எப்படின்றத சொல்லிடுறேன். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சம் முக்கியம், நாட் ஒன்லி ஃபார் ஜிஎஸ்ல பேசிக் கொஸ்டின் அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இங்க பெரிய பேசேஜ் இருக்கு. அந்த பெரிய பேசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசேஜ் படிக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் அது எந்த ப்ராப்ளத்தை அந்த பேசேஜ் டிஸ்கிரைப் பண்ணுது. ஹெல்த் ப்ராப்ளமா, என்விரான்மெண்டல் ப்ராப்ளமா, விமென் ப்ராப்ளமா, சோசியல் ப்ராப்ளமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு என்ன ப்ராப்ளத்தை அது டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்றது அந்த அந்த அது இல்லைன்னா இஷ்யூ என்ன இஷ்யூ, நான் ப்ராப்ளம் சொன்னது இங்க என்ன இஷ்யூ அப்படி, அது என்ன இஷ்யூ, உமன் இஷ்யூவா, என்விரான்மெண்டல் இஷ்யூவா, ஈகாலஜிக்கல் இஷ்யூவா, எக்கனாமிக்கல் இஷ்யூவா, பொலிட்டிக்கல் இஷ்யூவா, அந்த மாதிரி நீங்க படிக்கிறப்பவே அது என்ன இஷ்யூ அப்படின்றத உங்களுக்கு கன்வே பண்ணும்.
அதுக்கப்புறம் அந்த அந்த இஷ்யூ, அது என்ன இஷ்யூ, இப்ப பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னா அதுக்கு சம்பந்தமான வார்த்தைகள் தான் இருக்க முடியும். அதுக்கு சம்பந்தமான வார்த்தைகள் தான். ஏன்னா பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அப்படின்னு வரப்ப, கிரைசிஸ்க்கு ஆக்சுவலா கிரைசிஸ் வரப்ப உங்களுக்கு கிரைசிஸ் வரப்ப இல்ல பொலிட்டிக்கல் டர்மாயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிரைசிஸ் இருக்கிற இடத்துல நான் டர்மாயில் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா பொலிட்டிக்கல் பேண்டிமோனி ஆர் பொலிட்டிக்கல் பேண்டமிக் அப்படின்னா அந்த மாதிரி. ஏன்னா இப்ப கூட கொரோனா பேண்டமிக் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு எபிடமிக்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். இன்னொரு நண்பர் சொன்னாரு, அண்ணா அது எபிடமிக் இல்லைன்னா பேண்டமிக் அப்படின்னு. நான் சொன்னேன், எபிடமிக்ன்ற வார்த்தை நான் என்ன அர்த்தத்துல போட்டேன் அப்படின்னு நீ போய் பாருட தம்பி. எபிடமிக் அப்படின்றது பரவலாக இருக்கிறது, அது வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா பரவுது அப்படின்ற அந்த கான்டெக்ட்ல தான் நான் போட்டேன். மொத்தமா என்னோட பேசேஜ் படித்து பாடுறேன். நான் வந்து ஏன் எபிடமிக் அப்படின்ற வார்த்தை போட்டேன், பேண்டமிக் அப்படின்ற வார்த்தையை நான் ஏன் போடல, எபிடமிக் அப்படின்ற வார்த்தையை எதுக்கு போட்டேன் அப்படின்னு வரப்ப, அந்த எபிடமி அப்படின்ற அந்த வார்த்தையை நான் வந்து கரோனாவோட தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரோனா அப்படின்னு வரப்ப பேண்டமிக் எபிடமிக் அப்படின்றது ஏறக்குறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்னவா இருக்க முடியும், அந்த மூல வார்த்தைக்கான சம்பந்தமான அந்த ரூட் வேர்டுக்கான ஒரு கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சோ அந்த மாதிரி இங்க காம்ப்ரஹென்ஷன்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க காம்ப்ரஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கம்ப்ளீட்டா நீங்க பேசேஜ் படிங்க. அந்த பேசேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உள்ளுணர்வுல, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட இன்ட்யூஷன்ல உங்களுக்கு அந்த பேசேஜோட பாசிட்டிவ் ஓரியன்டேஷன், கிரிட்டிக்கல் ஓரியன்டேஷன், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஓரியன்டேஷன் உங்களுக்கு கன்வே பண்ணும். அந்த ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டின்ஸும் கீழே செட் பண்ணிருப்பாங்க. சரியா? உங்களோட அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பரா இருக்கா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து அதுக்கு கரெக்டா இருக்கா, கிளாரிட்டி இருக்கா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல. அதே மாதிரி நிறைய பேரு புரிஞ்சுக்க முடியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா உங்ககிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். இப்பெல்லாம் நம்ம யாரும் வந்து ஜன்னலையும் கதவையும் திறந்து வச்சு படுக்கிறதே இல்லை. இருந்தாலும் ஏன்னா எல்லாத்தையும் சாத்தி வச்சுட்டு தான் உள்ள படுத்துக்கிறோம் நம்மளுக்கு. ஆனா காலையில அந்த ஏர்லி மார்னிங் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அலாரம் வைக்கலன்னா கூட ஏர்லி மார்னிங் ஃபீல் பண்ண முடியும். எப்படி ஃபீல் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வெளியில இருக்கிற டெம்பரேச்சர் நைட்ல இருக்கிற டெம்பரேச்சருக்கும் காலையில இருக்கிற டெம்பரேச்சர் உங்களுக்கு ஆக ஆக டெம்பரேச்சர் வெளியில இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ரூம் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இங்க நீங்க ரூமை க்ளோஸ்டா வச்சிருந்தா கூட எக்ஸ்டர்னலா எப்படி வந்து உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ், பரவசத்தை கேட்கலாம். நைட்ல இருக்கிற அந்த அமைதிக்கும் பகல்ல இருக்கிற அந்த 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 ஒரு இறைச்சலுக்கும் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியும் நாம கதவை மூடி உட்கார்ந்து இருந்தா கூட. அந்த மாதிரிதான் உங்களுக்கு இந்த காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ், எஸ்பெஷலி சிசாட்ல காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காம்ப்ரஹென்ஷனை நீங்க பேசேஜ் படிச்சு முடிச்சுட்டு நீங்க கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்ல நிறைய டைம் அந்த பேசேஜ் கனெக்டடா இருக்காது, பேசேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ அதனால இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கேள்வி ரூம்குள்ள, இப்ப நீங்க ரூம்குள்ளதான் இருக்கீங்க சரியா, பெட்ரூம்குள்ள இருக்கீங்க. ஆனா பெட்ரூம்க்கு வெளியில இருக்கிற அந்த டெம்பரேச்சரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது நைட்டா இல்லைன்னா பகலா அப்படின்றத ரூம் டெம்பரேச்சர் வச்சு நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நிறைய டைம் என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசேஜ்க்கு வெளியில வச்சு அவங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்றாங்க. சோ அது மாதிரி இங்க ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ்ல இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் டஃபா ஃபீல் பண்றது என்னன்னா, நான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசேஜே எனக்கு புரியல, இந்த பேசேஜே புரியல, இல்லைன்னா பேசேஜ்ல இருக்க அந்த டெர்மினாலஜி இருக்கிற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இருக்கு இல்லையா, இங்க கேள்வி என்ன இருக்கோ அந்த கேள்வி என்ன பண்ணுவாங்கன்னா மேல நேரம் பேசேஜ்ல தேட வேண்டியது. பேசேஜ்ல தேடி பேசேஜ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா they try to connect with again with a question. சோ இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சோ நீங்க என்ன பண்ணணும், முதல்ல அவங்க பேசேஜ் என்ன ஓரியன்டேஷன்ல உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்றத how you should know. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸ்ல அந்த காம்ப்ரஹென்ஷன் பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசேஜ படிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேசேஜ நீங்க என்ன ஓரியன்டேஷன்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அந்த ஓரியன்டேஷன்ல பேசேஜ்க்கு பியாண்டா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா. ஏன்னா அந்த காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ்க்கு பியாண்டா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றத கொஸ்டின்ல டெஸ்ட் பண்றப்ப நிறைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜ்க்கு ஒரு 3-4 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த 3-4 கொஸ்டின்ல
குறைஞ்சது 3 கொஸ்டின், நான் சொல்றது 3/4 கொஸ்டின் இல்லைன்னா 2/3 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறாங்க. அப்படி பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம கொஸ்டினை மட்டும் வச்சுக்கிட்டு தடவிட்டு இருக்கவங்க எல்லாருமே அதாவது 3 கேள்வியில ஒரு கேள்வி கரெக்டா வர்றது கூட கஷ்டப்படுறாங்க. சோ நான் சொன்ன மாதிரி பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் எதுவுமே அந்த பேசேஜ்ல இருந்து தான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க மடத்தனமா நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா when you are thinking it, then I'm a fool. இப்போ when I'm thinking that all the questions are only confined to the question அப்படின்னா then I didn't develop a comprehension. So I need to understand. நான் என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத பேசேஜ்ல இருந்து வெளியில கேள்வி கேட்டா கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத அந்த கொஸ்டின் படிக்கிறப்பவே அதுக்கான ஆன்சர் கரெக்டா அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால ஒரு பேசேஜ் பேஸ் பண்ணி ஒரு 4 கேள்வி இருந்ததுன்னா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேசேஜ்ல இருந்து அந்த கேள்வி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஈவன் பியாண்ட் தட் இருந்ததுன்னா கூட 4 கேள்வியில 3 கேள்வி கரெக்டா போட்டுருவீங்க. பேசேஜ புரியாம வெறும் கேள்வியில இருக்கிற உங்களோட அந்த பேசிக் கொஸ்டின்ல இருக்கிற அந்த கொஸ்டின்ல இருந்து பேசேஜ்ல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடி பாத்தீங்க அப்படின்னா சத்தியமா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் லாஜிக்கா கொஸ்டினும் அந்த பேசேஜ்ல இருந்ததுன்னா அது ராங் ஆன்சரா தான் இருக்கும் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களை ஈஸியா ஃபூல் பண்ணணும் அப்படின்னா வெறும் அந்த விஷுவல் பர்செப்ஷன் மட்டும் இல்லை, உங்க பர்சனாலிட்டி அந்த பேசேஜ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு அப்படின்றதுல ஃபெயிலியர் ரேட்டா அவாய்ட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். உங்களை விஷுவலா அவங்க பார்த்து உங்களோட பேசேஜும் அந்த கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணிக்க சொல்லல, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பேசேஜ்க்கும் பியாண்டா இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காம்ப்ரஹென்ஷனை நான் சொன்ன மாதிரி அதுல ஒரு 10 கேள்வி கிட்ட இருக்கும் உங்களுக்கு. சோ 10 கேள்வியை நீங்க த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க த்ரூ பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ப்ரிலிம்ஸ். சோ என்ன உங்களுக்கு அந்த காம்ப்ரஹென்ஷன்ல இருக்க நிறைய கேள்வி உங்களுக்கு 10 கேள்வி சொல்லிட்டேன், 80 கேள்வியில கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 கேள்வி கிட்ட உங்களுக்கு காம்ப்ரஹென்ஷன்ல இருந்து இருக்கு. சோ 20 கேள்வி அப்படின்றது ஆல்மோஸ்ட் உங்களோட ஒரு 1/4 இல்லைன்னா ஒரு 1/5 வேணா ஒரு பார்ட். ஸோ அந்த 1/5 பார்ட்டை நீங்க ஈஸியா த்ரூ பண்ணிடலாம். ஸோ ஈஸியா த்ரூ பண்றது இல்லாம பேசிக் இங்கிலீஷும் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் சொன்ன மாதிரி மணிவண்ணன் சொன்னா இல்லையா, மணிவண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவரு கிளியர் பண்றதுக்கான முக்கியமான காரணம் அவரு நாலேஜ வெறும் தமிழ்ல மட்டும் அவரு எழுதி வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணல. பேசிக்கா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு அந்த பேசிக் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த இங்கிலீஷ அவரு மினிமலா வச்சுக்கிட்டாரு, அது போதுமான அளவுக்கு இருந்தது. உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஸ்கூல் லெவல்ல தான் அந்த மாதிரியான பேசேஜ் எல்லாமே இருக்கு. நீங்க உடனே மைண்ட்குள்ள லாங்குவேஜ அந்த வார்த்தைக்கு பின்னாடி போகாதீங்க. சோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்க டோன்ட் ரன் பிஹைண்ட் த வேர்ட்ஸ், வார்த்தைக்கு பின்னாடி ஓடாதீங்க, வரிகளுக்கு பின்னாடி ஓடாதீங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேசேஜோட அண்டர்ஸ்டாண்டிங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேசேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஜிஎஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, சிசாட்ல காம்ப்ரஹென்ஷன் பேசேஜா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் லாங்குவேஜா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப ஈஸியா இந்த பேப்பரை கிளியர் பண்ணிடலாம். அதனாலதான் நிறைய பேருக்கு என்ன பாத்தீங்கன்னா சிசாட்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்ப்ரஹென்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி ஈவன் மென்டல் எபிலிட்டிக்கு அண்ட் உங்களோட பேசிக் அந்த ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் தேவைப்படுறது. ஸோ அதனால இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ரோல்ல இருக்கு சிசாட் பேப்பர் வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அதனால இங்கிலீஷ் வந்து நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டா தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்காக நான் வந்து எங்கேயாவது ஒரு கோச்சிங் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. டெய்லி அது ஒரு ஆக்டிவிட்டியா வச்சுக்கோங்க. லாங்குவேஜை டெவலப் பண்றது அப்படின்றது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்ல, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்றதுக்கு நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கங்க. சரியா? உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட அட்வான்ஸ்ட் கரண்ட் பேசிக் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூலா வச்சுக்கோங்க இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ். சோ தட் ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். உங்களோட அந்த மெயின்ஸ்ல இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கு. அதுவும் ஏன்னா அதெல்லாம் கம்பல்சரி பேப்பர், அதை கிளியர் பண்ணீங்கன்னா தான் நீங்க இது உங்களோட மத்த பேப்பர்லாம் திருத்துவாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் வந்து எனக்கு இந்த லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி டிஸ்லெக்சியா அப்படின்றதுனால இங்கிலீஷும் சரியா வராது, தமிழும் சரியா வராது எனக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இருந்தா கூட நான் அன்னைக்கு கூட பூமிநாதன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்,
எங்களோட எங்களோட சாபக்கேடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தான். ஆனா எங்களுக்கு தான் இங்கிலீஷ் வரவே வராது. ஏன்னா மத்தவனுக்குலாம் அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாமே எங்கேயாவது ஒரு இங்கிலீஷ்ல தான் அவங்க அது எல்லாத்தையும் படிக்கிறாங்க பேசிக்கா. சோ அதனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா இங்கிலீஷ் படிக்கிறதுனால நாங்க எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி டைம்ல சும்மா கிளாஸ்ல எடுக்கிற அந்த கதையெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு கடைசி டைம்ல மினர்வா கைடு கிடைக்கும். மினர்வா கைடு சொல்லுவோம். மினர்வா கைடு அந்த கைடை வாங்கி எங்க பசங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதிடுவாங்க. சோ அந்த மாதிரி தான் இருந்தது. சோ அதனால இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே இங்கிலீஷ் வராது. அதனால காம்படிஷன் ஈவன் ஸ்பீச் காம்படிஷன் அந்த எக்ஸாம்பிள் காம்படிஷன் இல்லைன்னா ஏதாவது ஸ்பீச் காம்படிஷன் இங்கிலீஷ் ஸ்பீச் காம்படிஷன் இருந்ததுன்னா இங்கிலீஷ் பசங்க பல பசங்க எல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல கலந்துப்பாங்க. எங்களெல்லாம் இன்ஃபேக்ட் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, டே என்னடா இங்கிலீஷ் பசங்க எல்லாம் வந்து இங்கிலீஷ் காம்படிஷன்ல கலந்துக்காம இங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து இனிஷியலா ஆரம்பிக்கிறப்ப இங்கிலீஷ் எப்படி டெவலப் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு ஆக்சுவலா. சோ அதனால என்ன பண்ணுவேன்னா என்னோட போனடிக்ஸ் டெவலப் பண்றதுக்காக, அதாவது ப்ரொனன்சியேஷன் டெவலப் பண்றதுக்காக டெய்லி இங்கிலீஷ் பேப்பரை எடுத்து வச்சுப்பேன். இங்கிலீஷ் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு யார் பாக்குறாங்களோ இல்லையோ எங்கேயாவது ஒரு ஓரமா தனியா உட்காந்துப்பேன். ஏன்னா எனக்கு ஸ்கூல் போகாதனால நிறைய பேரோட கூட சேர்ந்து அவங்களோட கூட பழகிறது அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருந்ததுனால கொஞ்சம் கூச்ச சபாவம் இருந்ததுனால இனிஷியலா காலேஜ் டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, கையில என்ன கிடைக்குதோ, என்ன பேப்பர் கிடைக்குதோ, அது குப்பை பேப்பரா கூட இருக்கும், அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த லாங்குவேஜ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அப்படின்றத உட்காந்துக்கிட்டு தனியா உட்காந்துக்கிட்டு நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த இங்கிலீஷ் ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தென் யூ வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் யுவர் ஓன் லாங்குவேஜ். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எல்லாம் எழுதணும்னு வச்சுக்காதீங்க. நீங்க இங்கிலீஷ்ல எழுதுனீங்கன்னா இன்ஃபேக்ட் உங்களுக்கு உங்களோட அந்த கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீக்கிரமா மேட்ச் ஆகிறதுக்கான அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா தமிழ் மீடியத்துல லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் தமிழ் மீடியம் லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும், ஏன்னா மீடியம் அப்படின்றது ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றத விட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான கன்வீனியன்ஸ் தான் அது. அட்வான்டேஜ்லாம் இல்லை. ஏன்னா அது இங்கிலீஷா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் கீவேர்ட்ஸ் அப்படின்றது காமனா தான் இருக்கு போகுது. ஸோ அதனால கீவேர்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி காமன். ஸோ டோன்ட் வரி அபவுட் வெதர் இட்ஸ் அன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ பேசிக்கா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும்ல, இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி அதை படிச்சு ஸ்லோவா படிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு ரிஸ்க் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்ற மாதிரி தான் இது. நாம அதை கொஞ்சம் அதை டெய்லி சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு அது மிமிக்ரி மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இங்க லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஏன்னா சிசாட் பேப்பர்ல ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி அது வந்து உங்களோட கிரிட்டிக்கல் ரோலா இருக்கு. காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ் ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்றதுக்கு நான் காம்ப்ரஹென்ஷன் how to answer the comprehension passage அப்படின்னு சொல்றேன். understand the passage, don't understand a particular word or a sentence அப்படின்னு சொல்லிருக்கேன். when you understood the passage, நீங்க passage understand பண்ணிக்கிட்டீங்கன்னா then you will answer even any questions out of the passage. அது பேசேஜும் பியாண்டா இருந்ததுன்னா you will understand the question. இதான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபார்முலா. காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ்ல இது ரொம்ப சீக்ரெட் ஃபார்முலாவும் கூட. நிறைய பேர் தெரியாது. பிரிலிம்ஸ்ல நிறைய பேர் காம்ப்ரஹென்ஷன்ல ஃபெயில் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் இதுதான். அண்ட் ஐ செட் ஒரு பேசேஜை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேசேஜோட ஓரியன்டேஷன் என்ன அப்படின்றத, அது என்ன ஓரியன்டேஷன்ல இருக்கு, கிரிட்டிக்கல் ஓரியன்டேஷன்ல இருக்கா, பாசிட்டிவ் ஓரியன்டேஷன்ல இருக்கா, நெகட்டிவ் ஓரியன்டேஷன்ல இருக்கா, சப்ஜெக்ட் ஓரியன்டேஷன்ல இருக்கா, டிஸ்கிரிப்டிவ் ஓரியன்டேஷன்ல இருக்கா, என்ன ஓரியன்டேஷன்ல இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஓரியன்டேஷனுக்கான அந்த வார்த்தையை நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு மீனிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா யூல் கெட் இட் derived. சோ அதனால டெவலப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் CSAT. So I said basically the importance of English language to answer your English general English questions, and it's all related to the grammar and the preposition, article, is, that, was எல்லாம் அது பேசிக்கா 10th standard லெவல்ல தான் இருக்கு. then உங்களோட comprehension passage I said understand the passage, not the word or a line. so அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் பண்ண சொன்னேன். முதல்ல கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பேசேஜ் படிங்க, then you will develop a better understanding அப்படின்றதையும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பருமே பேசிக்கலி பைலிங்குவலா தான் இருக்க போகுது. ஒன்னு அது இங்கிலீஷ்ல, இன்னொன்னு ரெண்டாவது உங்களுக்கு ஹிந்தியில. சோ சவுத் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி தமிழ்நாடுல இருக்க நிறைய தமிழ் பசங்களை பொறுத்த வரைக்கும்
இங்கிலீஷை நீங்க பேசிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லெவலுக்கு தான் இருக்கு. முதல்ல மைண்ட்ல உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்னா அது ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்காதீங்க. கேள்விய படிச்சுட்டு அந்த கேள்விக்கான மீனிங் என்ன அப்படின்றத மட்டும் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு பின்னாடி போகாதீங்க. அதே மாதிரி அந்த 4 ஆன்சரையும் அப்ஜெக்ட் டைப்ல இருக்க 4 ஆன்சர் படிக்கிறப்பவே உங்களுக்கு அதோட கலெக்டிவ் மீனிங் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. கான்டெக்ஸ்டுவல் மீனிங் என்னன்னு பாத்துக்கோங்க. கண்டென்ட் மீனிங் என்னன்னு பாத்துக்கோங்க. இது 3 மீனிங் சொல்லிருக்கேன் ஆக்சுவலா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். ஒண்ணு கலெக்டிவா மொத்தமா இது என்ன சொல்ல வருது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் கண்டென்ட்னா உங்களுக்கு அது அந்த அந்த பாசேஜ் என்ன கண்டென்ட் உங்களுக்கு கன்வே பண்ணுது அப்படின்றது, அது என்ன விஷயத்த உங்களுக்கு சொல்ல வருது. அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்டுவல் அந்த நான் சொன்னேன் அட்ஜெக்டிவ் ப்ரிபோசிஷன் ஆர்டிகல் சொன்னாலே அந்த மாதிரி அது எல்லாமே அந்த வெர்போட இருக்கிறப்ப அந்த வெர்புக்கு கனெக்டடா இருக்க அந்த வார்த்தைகள்லாம் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி இப்ப வெரி வெரி குட் அப்படின்றது குட்ன்ற வார்த்தை தான் ரூட் வேர்டு. வெரி அப்படின்றது அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். சோ அந்த மாதிரி அதே நான் பேட்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வெரி பேடுக்கும் வெரி குட் ரெண்டுத்துக்குமே வெரி அப்படின்றது காமன் தான். ஆனா பேட் குட் அப்படின்ற கான்டெக்ட் வேற வேற. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜெக்டிவும் அட்வர்பு தான் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அந்த ரூட் வேர்டு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ ரூட் வேர்டை பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். தட் ஐ செட் டு கிளியர் யூபிஎஸ்சி அண்ட் நீங்க ஃபிளைங் கலர்ஸ்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ லாங்குவேஜ் ரொம்ப கிரிட்டிக்கல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு. அதர்வைஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுல ரொம்ப அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் சொல்லுவாங்கல்ல. அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் வெரி கிரிட்டிக்கல். நான் சொல்றது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாட் டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஆர் ஹார்வர்ட் ரேஞ்சுக்கு இல்லைன்னா ஆக்ஸ்போர்ட் ரேஞ்சு கிடையாது. பேசிக்கான 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கிற உங்களோட பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. லாங்குவேஜ் கூட கிடையாது, நான் சொல்றது உங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் மீடியம்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஸோ அதனால டோன்ட் எவர் ஃபியர் அபவுட் எனி லாங்குவேஜ். அதுவும் சொல்லியிருக்கேன், இப்ப லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ இன்ஹிபிஷன் ஆர் எனி ப்ராப்ளம். எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இங்கிலீஷ்ல இன்னையில இருந்தே அதை இங்கிலீஷ்ல படிச்சு புரிஞ்சு கத்துக்கங்க. டெவலப் தி பேசிக் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங். தென் உங்களுக்கு ப்ரிலிம்ஸை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, அது எந்த மீடியமா இருந்தாலும் சரி, அது இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி. நான் சொன்ன மாதிரி மணிவனன் சொன்னால என்னோட ஃப்ரெண்டு, நானும் தமிழ்ல ஃபெயில் ஆனேன் ஆக்சுவலா ஒரு மெயின்ஸ்ல. அதனால எனக்கு என்ன தமிழ் பேசிக்கா அந்த அந்த மெய் எழுத்து இது என்னது உயிர்மெய் எழுத்துல எஸ்பெஷலி லாலா சின்னலா பெரியலா சின்னரா பெரியராக்கெல்லாம் எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது அந்த டிஸ்லெக்சிக் ப்ராப்ளம்ல. பட் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அதை வந்து வேர்டா பார்க்காம ப்ரொனன்சியேஷன்ல ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு ராவை அக்ரிணைக்கு யூஸ் பண்ணுவாங்களா உயர்திணைக்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பாக்குறப்ப அந்த மாதிரி எந்த திணைக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றத ராவை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதை வந்து ஒரு ஆல்பபெட்டை பார்க்காம அதை ஒரு ஷேப்பா பார்த்து அந்த ஷேப்போட அசோசியேட் பண்ணி மரம் அப்படின்னு வரப்ப அது மரம் மாதிரி இருக்குன்னா மரம் அப்படின்றப்ப எந்த ரா வரும், சின்னரா வருமா பெரிய ரா வருமா, அது இந்த 2 சுழி ராவா வருமா இல்ல ஒண்ணு வருமா அப்படின்னு வரப்ப மரம்னு அப்படியப்ப ஒரு மரத்தோட தண்டு ஒண்ணுதானே அந்த மாதிரி பிக்டோகிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து பிக்டோகிராபிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் இனிஷியலா. தென் அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ அதனால எனக்கு நான் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது எனக்கு ஆக்சுவலா. ஸோ ஒரு மெயின்ஸ் எனக்கு இன்ஃபேக்ட் லாங்குவேஜ்ல போச்சு. ஸோ அதான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். அதே லாங்குவேஜை வச்சு என்னோட ஃப்ரெண்ட் மணிவண்ணன் ஐஏஎஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அசாம்ல இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கூட இருக்காரு ஆக்சுவலா. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ்ல தமிழ் மீடியத்துல எழுதி ஆல் இண்டியா டாப்பரா இருக்காரு. ஆனா பேசிக்கா அவர் இங்கிலீஷ் தெரியாம இல்ல, இங்கிலீஷ் பேப்பர் பாஸ் பண்ணிருக்காரு, இங்கிலீஷ்ல தான் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு. அதுவும் நான் சொல்றது 150 கேள்வி 120 நிமிஷம். அவ்வளவு ஸ்குவீசிங்கா இருந்த அந்த டைம்லயே அவர் அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாரு. மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் கிளியர் பண்ணுவாரு. ஸோ அது மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக்கா இருந்ததுனால அவர் இன்னைக்கு ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காரு அசாம்ல. ஸோ த பேசிக் கொஸ்டின் இஸ் ஆல் அபவுட்
how you understand anything, நீங்க எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதுதான். அண்ட் பீப்புள், நீங்க என்னோட யூடியூப் வீடியோ போய் பாருங்க. என்னோட சேனல் இருக்கு, நந்தகுமார் ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. அதுல இந்த இங்கிலீஷ் பத்தி பேசிக்கா ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஒன்று இருக்கும், அதையும் பாருங்க. அண்ட் ஆல்சோ அதர் வீடியோஸ் இருக்கும், அதையும் போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல நான் எவ்ரி விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் பேசிக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுல எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் அதே தான், நந்தகுமார் ஐஆர்எஸ். எல்லாத்தையும் நந்தகுமார் ஐஆர்எஸ் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட், என்னோட அந்த என்னோட பிளாக் ஸ்பாட்டும் பாருங்க, வி நந்து அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும் பிளாக் ஸ்பாட்ல, அதையும் யூ கேன் சி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் those who want to contact me, என்னோட வாட்ஸ்அப் நம்பர், I'm going to give my WhatsApp number. இதுல என்னோட I'll text the WhatsApp நம்பர்ல, இதுல நான் இப்போ வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. வாட்ஸ்அப் நம்பர்ல you just go and text me so that I can add in my broadcasting list. And as I said, என்னோட அந்த யூடியூப் சேனலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஏறக்குறைய இதே தான். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியும் நந்தகுமார் ஐஆர்எஸ் தான், சரிங்களா? ஸோ யூ கேன் கோ அண்ட் மேக் மீ நந்தகுமார் ஐஆர்எஸ் அப்படின்னு. ஸோ நைஸ் அகேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ப்ராக்டிக்கலா இங்கிலீஷை எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இது பூச்சாண்டி மாதிரி இதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது, சரியா? ஸோ பூச்சாண்டி மாதிரி பார்க்காம நாம இப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we should see that language வந்து நம்ம இப்ப பாக்குறப்ப we should see that கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னா பூச்சாண்டி தனம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்படி பூச்சாண்டி தனம் இல்லாம இருந்ததுன்னா கட்டாயமா இந்த விஷயத்த நம்ம ஜெயிச்சிடலாம், சரியா? So that is all about it. And any questions please, ஏதாவது லாங்குவேஜ், இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் or any other question ஏதாவது இருந்ததுன்னா now you can ask questions. இப்ப கேள்வி கேட்கலாம். Please raise your hands. Actually இங்க hands raise பண்ணுங்க. And if anyone wants to ask question, யாராவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேள்வி கேளுங்க, so that we will see any questions as such. See some நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸை நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் வேற ஒரு செஷன்ல. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம்ல லேர்ன் பண்றது அப்படின்னு, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் நியூஸ் பேப்பர்ல டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாதுங்க. நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்றது மட்டும் இல்லாம யூ நீட் டு நோ ஹவ் டு develop your basic language skill also. essay பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா நான் தான் இப்ப சொன்னேனே, ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸியான சொல்யூஷன். I said practice reading in English. நீங்க prelims clear பண்றதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு. இங்கிலீஷ்ல படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க இப்பவே. அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை மட்டும் பாருங்க, ஒன்னும் பெருசா பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் see the previous question papers மட்டும். ஏன்னா வேற எதுவும் நீங்க பெருசா பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டைம் வந்து you are wasting only for என்ன சொல்றது, வெறும் இந்த இங்கிலீஷ டெவலப் பண்றது இல்லைன்னா இது மட்டும். சி தம்பி, என்சிஆர்டி புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, படிங்க அவ்வளவுதான், சரியா? வேற ஒன்றும் அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அதுவே ஒரு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். அது ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி படிக்கிறது? தமாஷா சொல்றது இல்லை, வாயை திறந்து படிக்கிறது, வாயை மூடிட்டு படிக்கிறது, சத்தமா படிக்கிறது, ஸ்லோவா படிக்கிறது அப்படின்னு இல்லை. படிங்க, அது ஒரு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் தானே.
அதனால நீங்க தாராளமா ஈஸியா படிச்சுடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிசாட் நான் சொன்ன மாதிரி தான். சிசாட்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷன், கம்யூனிகேஷன் ஸ்கில், டெசிஷன் மேக்கிங்லாம் உங்களோட பர்சனாலிட்டியை கட்டாயமா டெஸ்ட் பண்ணும். ரொம்ப சிம்பிள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்ததுல இருந்து, ஏன்னா அதுல இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது இது இருக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா, இந்த சிடிஎஸ் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல நிறைய காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ் இருக்கு, அதுல மென்டல் அபிலிட்டி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அதுவும் யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்றாங்க. சோ அதனால யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றதுனால நீங்க சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பரும் நீங்க பார்க்கலாம். ஏன்னா மோர் ஆர்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சிசாட் பொறுத்த வரைக்கும் சிடிஎஸ்க்கும் சிசாட்க்கும் அந்த சிசாட்க்கும் ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்கிறது இல்ல, ரெண்டுமே நீங்க காமனா பாத்துக்கலாம். தம்பி இதுல ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்றதுலாம் ஒண்ணும் இல்ல, சரியா? லாக்டவுன்ல தான் உங்களுக்கு ப்ரோகாஸ்டினேஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா வீட்லயே இருக்கிறீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யுமே ஒழிய உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் உட்காந்து படிங்க. ஏன்னா எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது சம்டைம்ஸ் டைம் பத்த மாட்டேங்குது, நிறைய வேலை பார்க்கணுன்றதுனால ஆக்டிவிட்டியை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன், பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டேக்கு. ஸோ அதனால ஒரு டே ஆக்டிவிட்டியை பிளான் பண்ணி வச்சிருக்கிறதுனால ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்றத விட மேபி ப்ரையாரிட்டி இல்லாம இருந்திருக்கலாம், சரியா? என்னோட வேலையில. அதனால ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்றதுலாம் ஒண்ணும் இல்லை. நான் சொன்ன மாதிரி என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் உட்காந்து படிங்க. 6வதுல இருந்து படிக்கலாமா, 10வதுல இருந்து படிக்கலாமா? தம்பி பேசிக் லாங்குவேஜ் நான் சொன்ன திரும்ப சொல்றேன், அது ஒரு ஸ்கூல் புக்குன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்க 6வதுல இருந்து படிக்கலாமா, 8வதுல இருந்து படிக்கலாமா, 10வதுல இருந்து படிக்கலாமா அப்படின்லாம் கேட்கறதுன்றது ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. படிங்க, அவ்வளவுதான், சரியா? பேசிக்கா உட்காந்து படிங்க. அது ஒண்ணும் பெருசா உங்களோட அந்த நாலேஜ், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிக்கு பியாண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை எந்த டெக்ஸ்ட் புக்கும், சரியா? எல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு தானே. ஸ்கூல் பசங்களுக்கு எழுதுனத படிச்சு புரிஞ்சுக்க முடியலன்னா நாளைக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் என்னத்த புரிஞ்சுக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. சி பேசிக்கா ஒரு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை நம்ம புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளோட அந்த இதை புரிஞ்சுக்க முடியும்? நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, சரியா? அதுதான். சோ அதனால நீங்க ஒன்னும் பெருசா இது பண்ணிக்க வேண்டாம், பயந்துக்க வேண்டாம். நீங்க புரிஞ்சுக்கங்க, பேசிக் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன், திரும்ப நான் டெக்ஸ்ட் பண்றேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை. அண்ட் அந்த செஷன்ல போய் பாருங்க. இங்கிலீஷ அதுல என்ன 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 கேம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிற விஷயத்துல ஒண்ணும் கேம்லாம் ஒண்ணும் கிடையாது. பேசிக்கா புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். நீங்க முதல்ல இருந்து கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். தமிழ் மீடியத்துல கபீப்னு என்னோட ஃப்ரெண்ட் இருந்தான். நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. கபீப்னு என்னோட ஃப்ரெண்ட் இருந்தான். ஆக்சுவலா அவனை நான் சொல்றேன். ஆக்சுவலா அவன் எப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி நானும் அவனும் ஒன்னா இன்டர்வியூ போனோம். அவன் அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போனான். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா அவன் தமிழ்ல தான் பேசினான். ஆக்சுவலா நான் செகண்ட் இன்டர்வியூல என்ன பண்ணேன்னா, டே நீ தமிழ்ல பேசி டிரான்ஸ்லேட்டர் கன்வே பண்றது வார்த்தை வேணா அது கன்வே பண்ணுது, ஆனா உன்னோட உணர்வை அவங்களுக்கு சரியா கன்வே பண்ணலடா. அதுல நீ என்ன பண்ண, நீயே இங்கிலீஷ் தப்பா பேசினாலும் பரவாயில்ல, அந்த மணிவண்ணனுக்கு அப்புறமா கபீபும் அந்த பையனும் தமிழ் மீடியம் பையன், ஒரு முஸ்லிம் தமிழ் மீடியத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல படிச்ச பையன் அந்த பையன். இன்ஃபேக்ட் மணிவண்ணானாவது பரவாயில்ல, கொஞ்சம் மெச்சோர்டா இருந்த ஒரு பர்சனாலிட்டி. அந்த கபீப் அப்படின்ற பையன் ரொம்ப சின்ன பையன். ஆக்சுவலா நான் படிக்கிறப்ப அவனே தம்பின்னு தான் சொல்லுவான். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சின்ன பையன். ஆக்சுவலா 21, 22லயே அவ்வளவு ஆர்வமா இருப்பான். தமிழ் மீடியம் தான், ஆனா ஆர்வத்துல எல்லாம் கொஞ்சம் ஒன்னும் குறைச்சலே இல்லை. முதல் தடவை இன்டர்வியூ போனப்ப அவன் தமிழ் மீடியத்துல தான் பேசினான். நான் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா சொன்னதெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கான், அந்த டிரான்ஸ்லேட்டர் சரியா சொல்லல. அதுக்கப்புறம் செகண்ட்ல சொன்னேன், தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நீ இன்டர்வியூ நிறைய மார்க் வாங்கணும்னா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பதக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தப்பா பேசினாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்ல பேசி பழகுடா அப்படின்னு. செகண்ட் இன்டர்வியூல அவன் இங்கிலீஷ்ல பேசி
தப்பு தப்பா தான் இங்கிலீஷ் பேசினான், ஆனா பேசிட்டான் ஆக்சுவலா. அவனை அதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா என்கரேஜ் பண்ணி அவனுக்கு நிறைய மார்க் போட்டாங்க இங்கிலீஷ்ல. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க லாங்குவேஜை பத்தி பாதர் பண்ணிக்காதீங்க. லாங்குவேஜ் வில் கிவ் யூ ஆல் அட்வான்டேஜ். சரியா? ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஐ ஹவ் ஆன்சர்ட் சோ மெனி क्वेश्चंस. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி திரும்ப சம் அப் பண்ண, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேசிக் கிளியர் பண்றதுக்கான ஒரு பேசிக் எசென்ஷியலா தான் இன்னும் இருக்கு ஆக்சுவலா. சரியா? மீடியம் அப்படின்றது நாம எழுதுறதையும் பேசுறதையும் வெளிப்படுத்துற வரப்பதான் நம்மளுக்கு அது செகண்டா இருக்கு. ஸோ அது இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம எதையும் நாமளா எழுதி வெளிப்படுத்த போறதுல, அவங்க கொடுத்துருக்கிறதுல நாம அதை கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுனால அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நமக்கு எசென்ஷியலா தேவைப்படுறது. ஸோ தட் இஸ் ஹவ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். டு ஐடென்டிஃபை தி ரைட் ஆன்சர் we require some basic understanding in the English language. So அதுதான். அண்ட் சொன்ன மாதிரி உங்களோட அந்த சிசாட் பேப்பருக்கு இங்கிலீஷ் ரொம்ப குவைட் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எனிதிங் ஜஸ்ட் என்னோட நான் சொன்ன மாதிரி என்னோட யூடியூப் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களோட பேசிக் பர்சனாலிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும். சரியா? All the best, and once again see you for the next session.